அனுர அரசினுடைய நிலைப்பாடுகளும் தெளிவாக இருக்கும். சற்று நேரத்துக்கு முன்னர் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். கொழும்பில் நடைபெற்ற மேதின பேரணியில் மேதின கூட்டத்திலே சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பெரும் தலைவர்கள் ஏபிபியினுடைய என்பிபியினுடைய மேதின கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஒழுங்கு எப்படி போகிறது என்றால், ஒன்று அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தை காட்டி காசு தாருங்கள் என்று இவர்கள் கெஞ்சுகிறார்கள். இன்னொன்று இந்தியாவினுடைய பிரதமருக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே சீனாவை தூக்கி மடியில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இனி இந்த நாட்டில் நடக்க போற விஷயம், இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இன்னொரு தேர்தல் நடக்க இந்த அரசாங்கம் தயார் நிலையில் இல்லை. அவருடைய எண்ணமே இந்த பிரதேச சபைகளை எவ்வளவுக்கு கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் கைப்பற்றுவது. ஒன்று, இந்த இடங்களில் இருக்கின்ற விகிதாசார அடிப்படையிலாவது உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வது, சபைகளை கைப்பற்றுவது இல்லையே. அதனூடாக தொடர்ந்து 4 ஆண்டுகள் தக்க வைக்கின்ற ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொள்ள முனைகிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய காசு அல்லது உலக நாடுகளுடைய உதவி, அமெரிக்காவினுடைய ஒற்றுமை, நல்லுறவு, இந்தியாவுடைய நல்லுறவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைய அவர்களுடைய பிரசன்னம், நான் நினைக்கிறேன், அனந்தகுமார திசாநாயக்கா அவர்களே, உங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு காலம் நின்று பிடிப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன். காரணம், இவருடைய போக்கு இன்னும் ஒரு 3 மாதங்களில் அடுத்த ஒரு வரிசை யுகத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு எரிபொருள் விலை குறையலாம், ஆனால் நாளை இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்களிலே தேர்தல் முடிய அவருடைய அடுத்த நகர்வுகளை மக்கள் பார்க்க போகிறார்கள். 1 கிலோ சீனியின் விலை 222 ரூபாய், 1 கிலோ உப்பின் விலை 320 ரூபாய். இப்படி நாங்கள் வரலாற்றிலே பார்த்தவர்கள் அல்ல. ஒரு தேங்காயின் விலை கிலோ 280 ரூபாய் வரை போயிருக்கிறது. யாராவது அப்படி நாங்கள் பார்த்ததில்லை. மக்கள் புரட்சி, ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசு, மக்களுக்கான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள், அறகலையை நடத்தியவர்கள் இன்று மக்களுடைய வயிற்றிலே அடிக்கிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. நான் நினைக்கிறேன், இந்த தேர்தல் முடிய 1 மாதம் 2 மாதங்களில் இவர்களுடைய எந்த வாக்குறுதிகளும் நிறைவேறாமல் இவர்கள் களம் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஆகவே நாங்கள் யார், நாங்கள் ஏன் இந்த அரசாட்சியை கையிலே வைத்திருக்க வேண்டும், இந்த சிற்றரசு ஏன் எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் நியாயமானவர்கள், கௌரவமானவர்கள், அறத்தின் வழி நாங்கள் அரசியல் செய்தவர்கள். ரோகண விஜயவீர என்கிற ஏவிபியுடைய ஸ்தாபகர் முதல் அவரை கொண்டு வந்து 71ஆம் ஆண்டு சதுவரா கிளர்ச்சியின் காரணமாக அக்கராயிலே அவரை அடைத்து வைத்திருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு அவரை கொண்டு போய் யாழ்ப்பாண கோட்டைகளை வைத்து அடைத்து வைத்து அடித்தார்கள். நிர்வாணமாக்கி அவரை அடித்த பொழுது தன்னுடைய இடுப்பில் இருந்த துவாயை கழட்டி அவருடைய நிர்வாண உடம்பை மறைக்க துவாய் கொடுத்தவன் இந்த ஊரவன் என்று தெரியுமா உங்களுக்கு? இந்த முரசுமோட்டையை சேர்ந்த தங்கராசா என்கிறவர், நினைக்கிற பேரை மாறி சொல்றது தெரியாது, அந்த முரசுமோட்டை மண்ணை சேர்ந்தவர் தான் ரோகண தங்கத்துறை தான் இந்த முரசுமோட்டை மண்ணை சேர்ந்தவர். அவருக்கு தன்னுடைய இடுப்பில் இருந்த துவாயை கழட்டி நீ கட்டிக்கொண்டு நின்று கொடுத்து ரோகண விஜயவீரவின் மானத்தை காத்தது ஒரு தமிழர். உங்களுடைய மானத்தை நாங்கள் காத்துவிட நீங்க எங்கட வேட்டியை உருவத்துக்கு தயாராகிறீங்க. இதான் அவங்களுடைய சிங்களத்தினுடைய கொள்கை, இதான் அவங்களுடைய நிலப்பாடு. நாங்கள் ஒரு சின்ன அரசாட்சியை கூட தமிழர்கள் ஆளக்கூடாது, ஒரு பிரதேச சபையை கூட நீங்கள் வைத்திருக்க கூடாது. மானம் காக்கும் பொழுது உங்களுடைய சகோதரி மெனம்பேரி கருராமத் அழகி ஏவிபிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதற்காக அவரை நிர்வாணமாக்கி அவர்களை சீரழித்த அந்த பெண்ணை சொந்த ராணுவம், ஸ்ரீலங்காவின் சிங்கள ராணுவம் அவரை வீதியிலே கொண்டு இருந்து கொலை செய்தார்கள். சுப்ராசினி சொல்ற சரிதான். இதனை 77ஆம் ஆண்டு தேர்தல் நடந்த பொழுது யுஎன்பி அரசாங்கம் ஒரு புத்தகமாக அடித்து விட்டார்கள் படத்தோடு. ஸ்ரீமா அரசு அப்படி செய்தது 77 தேர்தல் நேரத்தில். மிக மோசமாக நடந்த இலங்கையினுடைய ராணுவம் தந்த சொந்த சகோதரியை அப்படி செய்த பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர்கள் தமிழர்கள். ரோகண விஜயருக்கு உடுப்பு கொடுத்தவர்கள் தமிழர்கள். நாங்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கு அதனை தீர்த்து தருவோம் என்று யாரும் இதுவரை இந்த என்பிபியோ ஜேவிபியோ சொன்னீர்களா? ரோகண விஜயவீர ஒரு காலம் சுண்ணாகத்தில் வைத்து சொன்னார், 77களிலே தமிழ் மக்களுடைய சுய உரிமையை நாங்கள் மதிக்கிறோம்.
வாசுதேவ நாணயக்காரர் கிளிநொச்சியிலே விடுதலை புலிகள் இருக்கும் பொழுது கச்சேரி வளாகத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் சொன்னார், தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடையவர்கள். நீங்கள் இப்ப என்ன சொல்றீங்க? இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இந்த என்பிபிக்கு பின்னால கொஞ்சம் பேர் வால் பிடிக்கிறார்கள், கொஞ்சம் பேர் ஏதோ செய்வார்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவார்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் போன தேர்தல் காலத்தில் 2018 தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் நாங்கள் முரசு மூட்டை மண்ணில் பல வேலைத்திட்டங்களை செய்திருக்கிறோம். செய்யாமல் விட இல்லை, முடிந்ததை செய்திருக்கிறோம். இனிவரும் நாட்களிலும் நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை நிச்சயமாக ஆற்றுவோம். ஆனால் முக்கியத்துவம் அது இல்லை. இதை எத்தனை பேர் நீங்கள் இயக்கத்திலே போராட்டத்துக்காக இந்த தேசத்துக்கு உங்களுடைய குழந்தைகளை உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்தவர்கள்? எத்தனை பேர் இந்த போராளிகள் விழுப்புணடைந்தவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை தங்கைகள் இன்றைக்கு தாடியை கலட்டாமல் இருக்கிறார்கள், பூவளிக்காமல் இருக்கிறார்கள்? அவன் வருவான். உன்னுடைய காலம் வித்தியாசமானது, உங்களுடைய வரலாறு வித்தியாசமானது. வெறும் தெருவிளக்குகளும் வீதிகளும் அல்ல எங்களுடைய போராட்டம். ஒரு தம்பி வளமாதன் சொன்னது போல இது ஒரு போராட்டம். என்னுடைய கையில் இருக்கிற ஆயுதம் இந்த வாக்குச்சீட்டு. சரியாக நாங்கள் பயன்படுத்த தவறினால் இப்படி சின்ன சின்ன புல்லுருவிகள் எல்லாம் உருவாகி இந்த தேசத்தை அழிப்பார்கள். ஆகவே முரசு மூட்டை மண் என்பது ஒரு வரலாற்று பொக்கிஷம் மிக்க மண். புகழன் ஆரம்பத்தில் இதை பற்றி புகழ சொன்னார். நான் சொல்கிறேன், நீங்கள் தனிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, முரசு மூட்டை மண் எல்லா இடத்திலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த மண். துவாய் இல்லாதவனுக்கு துண்டு இல்லாதவனுக்கு துவாய் கொடுத்து இன்றைக்கு இந்த 159 எம்பிமார்கள் வந்திருக்கிற ஏவிபிக்கு தெரியுமா? முரசு மூட்டை தமிழன் தங்கத்துறைதான் துவாய் கொடுத்தவனுக்கு தெரியுமா? யாருக்காவது? அல்லது இந்த தம்பி கேட்ட மாதிரி இந்த 3 பட்டியலுக்கு தெரியுமா? ஆகவே நாங்கள் உண்மையை சொல்றோம், பொய் சொல்லி நான் சொல்லியிருந்தா இறங்கி போய்க்கு நீ பொய் என்று சொல்லுங்க. உண்மையான மனிதர்களாக நாங்கள் நியாயம் உள்ள அறத்தின் வழி தர்மத்தின் வழி அரசியல் செய்த மண்ணில் நின்று பேசுகிறோம். அந்த நியாயத்தின் வழி வாக்களிங்கள். ஆகவே நான் அனுகுமார அரசுக்கு கேட்கிறேன், முடியுமா உங்களால் நாளை மறுதினம் 2 நாட்கள் உண்டு. கொடியாமம் துயிலும் இல்லத்தையும் பேராவில் துயிலும் இல்லத்தையும் முள்ளியவட துயிலும் இல்லத்தையும் நான் விடுகிறேன் என்று ஒரு அறிவித்தல் விட அனுரகுமார என்கிற நாட்டின் அதி உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஜனாதிபதியால் முடியுமா? ஏழுமடா நீங்க சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கே மறுநாள் வாக்களிக்க சொல்கிறோம் நம்முடைய மக்களை. அல்லது இந்த மக்களுடைய இடங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் செய்வதெல்லாம் அடக்குமுறை அரசு. இன்று வரை தமிழுடைய பிரச்சனையை பேச நீங்கள் தயாரில்லை. சம உரிமை என்ற ஒரு சின்ன கோட்பாட்டுக்குள் எங்களை அடக்க முனைகிறீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, வரலாறு உங்களுடைய கையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமான வாக்குச்சீட்டு தந்திருக்கிறது. இது உங்கள் கையில இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காலப்பதிவு. தயவு செய்து பிள்ளைகளை விடாதீர்கள். பல பேர் பலவிதமான கருத்துக்களை கதைக்கட்டும். எங்கள் கட்சியில இருக்கின்றவர்கள், எங்கள் கட்சியோடு உழைத்தவர்கள் கூட சிலர் தடம் மாறி நிற்கிறார்கள். நான் 10 தடவை தொலைபேசி எடுத்தவர்கள் கூட என்னோடு பேச முடியாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடியட்டும், காத்திருக்கிறோம். வரலாறு உள்ளது நல்ல பதிலை சொல்லும்.